75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. 1,00,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 வரை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் விவசாயிகள் நம் உயிர் நாடி. சாதி மதம் என அனைத்திற்கும் அப்பாற்பட்ட தொழில் விவசாயம் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அங்குதான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் எனவும் கருத்து. தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடையும் நிலையில் வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர் விஜய். 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என சாதனைகளை பட்டியலிட்டு முதலமைச்சர் விஜய் பெருமிதம். பசங்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம். 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. கான்பிடண்டா இருக்கு. மக்களுக்கான அரசு என்பதை முதலமைச்சர் விஜய் நிரூபித்துள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பாராட்டு. 100 ஆண்டு சாதனையை முதலமைச்சர் விஜய் படைக்கப் போகிறார் எனவும் பெருமிதம். மக்களின் பேராதரவோடு பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே மக்களின் நாடி துடிப்பை அறிந்து புதிய சிந்தனைகளுடன் களமிறங்கி தனது முதல் 100 நாட்களில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தியுள்ள பணிகள் பாராட்டுக்குரியவை. இது மக்களுக்கான அரசு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள். திரையுலகிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்க செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 100 நாள் சாதனை கடந்து 100 ஆண்டு போற்றுதல் பல சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இருக்க போவதில்லை. இரண்டரை வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்தபோது உதயநிதி என்ன பேசினார்? போதைப் பொருளுக்கு எதிராக துணை முதல்வராக இருந்த உதயநிதி என்ன செய்தார்? உதயநிதிக்கு எதிரான ஆதவ் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் அமளி. இருந்த இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் 2.5 வயது குழந்தையை திமுக உறுப்பினர் கற்பழிக்க பொழுது என்ன பேசினார்? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போதை ஆன்டி ட்ரஸ்டுக்கு எதிராக எத்தனை மீட்டிங் இந்த 5 வருஷமா பதிவு பண்ணாங்க. அயலகத்துறை என்பது நீங்க உட்காருங்க.
2020ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் என்று ஒன்று இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல். போதைப் பொருட்கள் அதிகரித்தால் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்கும். திமுக ஆட்சியில்தான் போக்சோ வழக்குகள் 40% அதிகமாகியுள்ளது எனவும் குற்றச்சாட்டு. நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். 2020 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு, 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்குவாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமாயிருக்கு. கோவையில் கொலை செய்யப்பட்ட மாணவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. கோவை மாணவர் கொலை வழக்கை தீர விசாரித்து நீதி நிலைநாட்டப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. எத்தனை உதவிகள் செய்தாலும் அந்த ஒரு குழந்தை செல்வத்தினுடைய விலை மதிப்பில்லாத உயிருக்கு ஈடு இணை ஆகாது. இருந்த போதும் அந்த குடும்பம் தேவைப்படுகிற அத்தனை உதவிகளும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நேர்மையான விசாரணை, முழுமையான நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகள் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உரிய உதவிகள் என்பதை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, கேட்க வேண்டியது அவர்களின் உரிமை. ஸ்டேடியத்தில் குழந்தைக்காக மாத்திரை நுணுக்கியதாக கதைவிட்ட தாவேக அமைச்சரிடம் காவல்துறை விசாரணை நடத்தியதா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? திமுக ஆட்சியில்தான் அந்த நிகழ்வு நடந்தது. அப்படியென்றால் ஸ்டேடியம் வளாகத்தில் போதைப் பொருள் விற்றார்களா என உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் சரத் கேள்வி. இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ கோவையில் அமுதன் கொலைக்கு பின்னணியில் போதைப் பொருள் தொடர்புள்ளது அமைச்சர்களுக்கு காவல்துறை தவறான தகவல் வழங்கியுள்ளது. அரசு இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். மாணவர் அமுதன் கொலை வழக்கில் அரசின் விளக்கத்தை ஏற்க மறுத்து திமுக வெளிநடப்பு செய்யும் திமுக எம்எல்ஏக்கள் அமைதியாக செல்ல வேண்டும் என சபாநாயகர் அறிவுரை. இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். கொஞ்சம் சத்தம் போடாது போங்க, இல்லை போகலாம், கொஞ்சம் அமைதியாக போங்க. அனுப்பிக்கிறேன், போட்டோம் கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் அமைதியாக வெளியேறுங்க. மேகமலையில் வசிப்பவர்கள் பூர்வகுடி மக்கள் என தாவேக எம்எல்ஏ கம்பம் தொகுதி ஜெகநாத் மிஸ்ரா பேச்சு. அரசு துறையின் அனைத்து கட்டடங்களும் மேகமலையில் உள்ளன. 12,000 பேர் வெளியேற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பேரவையில் உரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை குறிப்பிட்டு பேசிய வனத்துறை அமைச்சர் ரஞ்சித். அமைச்சரின் பேச்சுக்கு பேரவையில் வருத்தம் தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசினது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தபோது திமுகவால் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாதது போல் எப்போதும் தாவேக ஆட்சிதான் என அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. 1977 புரட்சித் தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிருள்ளவரை திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு.
எம்ஜிஆர் இருந்தபோதே நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் முழுமையாக திமுக வெற்றிது என முன்னாள் அமைச்சர் KN நேரு பதில். 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியான விஜய் வரும்போது இருக்கையில் உதயநிதி அமர்ந்திருப்பது கண்ணியமா என அமைச்சர் ரமேஷ் ஆவேசம். மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தது இல்லை என KN நேரு பதில். 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை. இல்லை, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை அதானே தவிர, அதை சொன்னபோது அது சொன்னது வரைக்கும் நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவிரியில் நீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு ஏன் திறக்கவில்லை? இயற்கை கொடுத்த மழைநீரை முழுமையாக தேக்க முடியாது என்பதால் தான் திறந்து விட்டீர்களா என கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. கர்நாடக விவசாயிகள் நலனை பாதுகாப்பது தமது கடமை என அம்மாநில முதல்வர் சிவகுமார் பேட்டி. சட்டத்துக்கு மதிப்பளித்து தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கிய ஆலோசனை. பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் உரிமை குரல் திருமாவளவனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பதிவு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை போராடி சாதித்தவர் விசிக தலைவர் திருமாவளவன் என நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்து. 28வது வயதில் கட்சி தொடங்கி 36 ஆண்டுகள் கட்சியை காப்பாற்றி வருகிறார். கொள்கைகளையும் சித்தாந்தத்தையும் விட்டுக் கொடுக்காதவர் எனவும் பாராட்டு. மத்திய அரசின் DBG ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சி, ஊராட்சித் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் தொடக்கம். செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூர் அருகே புத்தூர் ஏரி வரத்து கால்வாயில் பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் ஆனந்த். சென்னை திருவொற்றியூரில் கொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வந்த அமைச்சர்களின் காரை சூழ்ந்த உறவினர்கள். பள்ளிகளில் CCTV மற்றும் போலீஸ் பாதுகாப்பு அமைக்க வலியுறுத்தல். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து மீன் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிதறி கிடந்த 600 கிலோ மீன்கள் அகற்றி போக்குவரத்தை சரி செய்த போலீசார்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வதவர்தினி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் முத்துப்பல்லக்கு பெருவிழா கோலாகலம். நாதஸ்வரம், மேலதாளம், தப்பாட்டம் என விடிய விடிய வீதி உலா வந்த அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கிய பக்தர்கள். பீகாரில் உள்ள அசோக் தாம் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 7 பேர் உயிரிழப்பு. 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் தாமதமாக வந்ததற்காக டெலிவரி ஊழியரை அடுக்குமாடி குடியிருப்பு வாசி தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. வெறும் 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்காக பிளிங்கிட் டெலிவரி ஊழியரின் கன்னத்தில் அறைந்தும் வீட்டுக்குள் இழுத்து சென்று தாக்கியதாகவும் தகவல்.